பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். சங்கீதம் 107 அதிகாரம் 30 அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாருமே நாங்க ஒரு அமைதியான வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷம் இதைத்தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு எங்கள்கிட்ட தான் பேசுறாரு. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். என் அன்பான சகோதரிகளே, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுக்களுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். உங்களோட ஆபத்து காலங்கள்ல நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அதிகமாக ஆண்டவரை தேடுங்க, வேதத்தை தியானிங்க. அப்படி நீங்க செய்யும் போது கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் கொந்தளிப்பா இருக்குது, நீங்க சமாதானத்தை அடைய முடியாதபடி எதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில வேதனைகளை கூட்டுதோ ஆண்டவர் அதை அடக்குவாரு. அது மாத்திரமல்ல, நீங்க விரும்பினதை உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்து முடிப்பார். அப்ப ஆண்டவரை அதிகமாக தேடுங்க, அவருடைய வழியில் நடந்து வாங்க, வேதத்தை தியானியுங்க. ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தகப்பனே, ஆபத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பன் ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில என்னென்ன கொந்தளிப்புகள் இருக்கோ எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் தேவன் கட்டளையிடுங்க, ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.